ஹல்லேலூயா. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறவரும் எங்களை வழிநடத்துவருமாக எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா அந்த ஆசிரியப்பட்ட இந்த காலவேளைக்காக நாங்கள் தகப்பனே நன்றியாக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். பேசுகிறல நீங்கள் அல்ல, உங்களுக்கு பரிசுத்த ஆவின்னு சொல்லுறதுப்பா. இந்த யோவான் 8ஆம் அதிகாரத்தை தியானிக்க நீர் எங்கள் செய்த கிருபைக்கு தியானத்துக்காக கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் ஆராதனை ஆசிரியத்தை தாங்க தகப்பனே. நாங்கள் பேசும்போது ஆவியானவரே நீர் வெளிப்படுங்க. எங்கள் ஆண்டவரை கேட்கிறதான செவிகளை நீ திறந்தருளுங்க தகப்பனே. எங்கள் இருதயத்தில் இந்த வார்த்தைகள் 30-100 பலன் தந்து ஆவியானவரே அது கிருபை செய்யணுமா செபிக்கிற ஆண்டவரப்பா. இந்த நாள் ஆண்டந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் நீர் ஆளுக செய்யுங்க. வழி நடத்த பலப்படுத்த பெரிய காலம் செய்யுங்க. மீட்பு நச்சிரமாக இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்க நல்ல பிதாவே, ஆமென். ஷாலோம். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற அதிகாரம் யோவான் 8வது அதிகாரம். இந்த யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தில் பல நிகழ்வுகள் விசேஷமாக, அதாவது யோவான் சுவிசேஷம் மாத்திரம் குறிப்பிடப்பட்டுள்ள அநேக விஷயங்களை நாம் முன்னாடி பார்த்துருக்குறோம். அதாவது விசேஷமாக சொல்லிட்டோம்னா இதில் பார்த்திங்கன்னா 7 அற்புதங்கள் மற்றும் அடையாளங்கள் என்ற இந்த யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தில் தேவன் செய்ததை யோவான் சுவிசேஷத்தில் இது குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏன்னால் நமக்கு இதுக்கு முன்னே இருக்கிற 3 சுவிசேஷங்களில் குறிப்பிடாத பலவிதமான காரியங்களை இந்த யோவான் சுவிசேஷத்தில் நம்ம விசேஷமான பார்க்குறோம். விசேஷமாக பார்த்தோன்னா இந்த யோவான் சுவிசேஷத்தில் 7 அற்புத அடையாளங்களை தேவன் செய்ததாக இதில் குறிப்பிடப்பட்டது. முதலாவது பார்த்தோம், 2ஆம் அதிகாரத்தில் தேவன் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். அடுத்ததான 2வது அற்புதம் யோவான் அந்த 4ஆம் அதிகாரத்தில் கப்பர்நகூமில் இருக்கிற ஒரு மரண அவஸ்தையில் இருந்த ஒரு பிள்ளை ஆண்டவர் என்ன பண்ண சொஸ்தமாக்குறார். 3வது அற்புதம் 5ஆம் அதிகாரத்தில் 38 வருஷம் வியாதியாக அந்த மனுஷனை தேவன் சுகமாக்குறார். இதில் பார்த்திங்கன்னா 4வது அற்புதம் தேவன் 5 அப்பம் 2 மீனை கொண்டு தேவன் 5000 பேராக போஷித்தார். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இயேசு போன அதிகாரத்தில் அவர் சீஷர்களை கடலில் மாட்டிக்கும் போது ஜலத்தின் மேல் நடந்து ஒரு அற்புதத்தை செய்து குறிப்பிடப்பட்டுள்ளது. 6வது அற்புதம் சீலோவாம் குளத்தில் இருக்கிற ஒரு மனிதனை தேவன் சுகமாக்குறார். கடைசியாக 7வது அற்புதம் இதில் குறிப்பிடப்பட்டுள்ள அற்புதம் பார்த்திங்கன்னா மரித்த லாசருவை தேவன் உயிரோடு எழுப்புகிறார். இப்படிப்பட்ட 7 விசேஷமாக அற்புத அடையாளங்களை இந்த யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விசேஷமாக நான் முன்பாக சொன்னது போல் யோவான் சுவிசேஷ மதத்தில் தான் நானே என்ற ஒரு வார்த்தை 7 முறை இயேசு கிறிஸ்து குறிப்பிடப்பட்டுள்ளார். அந்த 7 ஐஎம், இங்கிலீஷில் ஐஎம் தட் ஐஎம். நம்ம பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் மோசேண்ட உங்களுக்கு உன் நாமம் என்ன கேட்கும்போது ஆண்டவர் சொன்ன ஐஎம் நானாகவே இருக்கிறேன். அதே ஆண்டவர் புதிய ஏற்பாட்டிலும் இயேசு கிறிஸ்து வார்த்தையானவர் மாம்சமாகி அதே அந்த ஐஎம் என்ற வார்த்தையை 7 விதமான வார்த்தையாக சொல்லுகிறார். முதலாவது 6ஆம் அதிகாரத்தில் நானே ஜீவாபம், ஐ எம் த லிவிங் பிரெட் என்ற ஆண்டவர் சொல்லுகிறாரு. அடுத்தபடி 2வது நானே என்று சொல்லுது. 8ஆம் அதிகாரத்தில் நானே உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். 3வது 10ஆம் அதிகாரத்தில் நானே ஆடுகளுக்கு வாசலாக இருக்கிறேன் என்று ஏன்னா பழைய ஏற்பாட்டில் பார்த்திங்கன்னா அந்த ஆடுகளுக்கு ஆட்டு வாசல்னு ஒன்று இருக்குது. அந்த ஆடுகளை விசேஷமாக கொண்டு வருவதுக்கு ஏனென்றால் அந்த வாசலில் தான் அதை கொண்டு வராங்க. ஆண்டு சொல்ல நானே அந்த ஆட்டுகளுக்கு வாசலாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். 4வது நானே நல்ல மேய்ப்பனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். 5வது நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இது 11ஆம் அதிகாரத்தில் இருக்குது. 14ஆம் அதிகாரத்தில் விசேஷமாக நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். ஆண்டு சொல்ல என்னை இல்லாமல் பிதாவிடத்தில் ஒருவனும் வரான். ஏனென்றால் நம்ம கிறிஸ்தவ ஒரு சில காரியங்களே பல பேரை வணங்குற ஒரு காரியங்கள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டார் நானே என்னை என்று ஒருவனும் பிதாவிடத்தில் நானே வழி என்றும் பரலோகத்தை ஆண்டவர் சொல்லிவிட்டார். கடைசியாக 15ஆம் அதிகாரத்தில் நானே மெய்யான திராட்சை செடி என்றும் சொல்லுகிறார். ஏனென்றால் இது 7 காரியங்களும் அந்த இஸ்ரேல் மக்களில் ரொம்ப அவர்கள் வாழ்க்கையில் மிகவும் அடிப்படையான காரியங்கள். இதை தான் அவருக்கு அதாவது ரிலீஜியஸாக ஒரு எடுத்து இதை அவர்கள் பெரிதாக பேசி கொண்டிருந்தால், ஆனாலும் ஆண்டவர் அதையும் தாண்டி இவள் எல்லாற்றும் அவைகள் நானே என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம இந்த 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கப்பட்ட விசேஷமாக நானே என்ன சொல்லுவாங்களா, நானே உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இதில் பார்த்திங்கன்னா நம்ம இதில் பார்த்திங்கன்னா 5 பகுதிகளாக பிரிக்கலாம். இதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கலாம். விசேஷமாக இன்றைக்கு அதே தலைப்பை நாம் சொல்லலாம். இன்றைக்கோட தலைப்பு நானே உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. இந்த தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம்.
இதை வந்து நம்ம 5 பகுதிகளாக பிரிக்கலாம். 1லிருந்து 11 வரைக்கும் ஒரு தலைப்பு கொடுக்கலாம். சத்தியத்துக்கு முன் கிருபை. 1லிருந்து 11 வரைக்கும் தலைப்பு கொடுக்கலாம். சத்தியத்துக்கு முன் கிருபை. அடுத்தபடியாக 12லிருந்து 19 வரைக்கும் இயேசுவை குறித்து பிதாவானவர் சாட்சி கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து பிதாவானவர் என்ன சாட்சி கொடுக்கிறார் என்ற காரியங்களை பார்க்க போகிறோம். 20ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் இயேசுவானவர் பிதாவை வெளிப்படுத்துகிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து வாழ்கிறானா பிதாவானவர் எப்படி இயேசு கிறிஸ்துவில் இருந்தார் என்பதை இயேசுவானவர் பிதாவானவரை வந்து வெளிப்படுத்த காரியமாக இருக்குது. 4வது ஒரு பகுதி 31ஆவது வசனத்திலிருந்து 47ஆம் வசனம் வரைக்கும் சத்தியத்தை அறிவிக்கும் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். அடுத்தபடியாக 48ஆம் வசனத்திலிருந்து 59ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். இயேசு நம்முடைய முற்பிதாக்களை காட்டிலும் பெரியவர். ஆமென். இயேசு நம்முடைய முற்பிதாக்களை காட்டிலும் அவர் பெரியவர் என்று நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம படிக்கலாம். 1வது வசனம் 2ஆம் வசனம் மட்டும் நம்ம போன அதிகாரத்தில் பார்த்தோம். இயேசு அந்த சுக்கோத் பண்டிகையில் தேவாலயத்தில் இருக்கிறார். தேவாலயத்தில் உபதேசித்து கொண்டு இருக்கார். அவங்க செய்கிற சடங்குகளை அவர்கள் பெரிதாக பார்க்கவில்லை. ஏனென்றால் தேவாலயத்தில் இருக்கிற ஜனம் சத்தியத்தை அறியாமல் இருக்கிறார்கள் என்று அவர் சத்தியத்தை வந்து வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஒரு சில வேத வல்லுநர்கள் ஆண்டவர் சுக்கோத் முடிந்த பிறகும் ஒரு சில நாட்கள் அங்கே வந்து தங்கியிருக்கிறார் என்று. ஆனால் இயேசு தங்குவதற்கு எங்கே போனார் பார்த்தா இயேசு ஒலிவ மலைக்கு போனார். ஆமென். வேதவசனம் சொல்லுகிறதுல அதாவது குருவிகளுக்கு கூடும் உண்டு, நரிகளுக்கு குழிகளும் உண்டு, ஆனால் மனுஷகுமாரனுக்கோ தலை சாக்க இடமில்லை. ஆண்டவர் நம்ம வேலை எப்படி இருந்தால் நம்ம பார்க்குறோம். ஆனால் அவர் தங்குவதற்கு தூங்குவதற்கும் எந்த மலைக்கு, ஏனென்றால் இது எருசலேம் தேவாலயத்தில் அருகில் உள்ள ஒரு மலை, வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அவங்க போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வர தொலைவு இருக்கிறதால இயேசு கிறிஸ்து அவர் என்ன பண்ணுறாரு, ஒலிவ மலைக்கு ஒரு வேளை அவர் இரவில் ரெஸ்ட் எடுத்து திரும்ப அவர் வருகிறதுக்காக சென்றிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. மறுநாள் காலையில் திரும்பி வந்தபோது என்ன பண்ணுறாராம், அவர் உட்கார்ந்து ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார். ஆமென். இது வந்து உபதேசம்னால் இங்கிலீஷில் டீச் அண்ட் டாட் என்று நீங்கள் பாஸ்டன்ஸில் குறிப்பிடும். ஏன்னா ஆண்டவர் வந்து விசேஷமாக நேற்று கூட நான் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து வெறும் ப்ரீச்சிங் பண்ணலை, பிரசங்கம் வருத்தப்பட்டு பாரசோக்கில் எல்லாம் வாருங்கன்னு சொல்லலை. அது வந்து பொதுவான மக்களுக்கு செய்தார். விசேஷித்தமாக யூதர்களுக்கு இஸ்ரவேலருக்கு அவர் சத்தியத்தை அறிவித்துக்காக மிகவும் ஒரு பெஸ்ட் டீச்சராக இருந்தார். நம்ம வேதத்தில் நிறைய இடத்துல பார்க்குறோம். ஆண்டவர் ரபூனி என்று அழைப்பார்கள். போதகரே என்றால் ரபாய் என்றாலே வேதத்தை அவன் வந்து பகுத்து போதிக்கிறவர்கள் தான் ரபாய் என்ற அந்த வார்த்தை இயேசுக்கும் ஒரு. ஏனென்றால் ஆண்டவர் வந்து அற்புதம் அடையாளம் செய்கிற மாற்றமல்ல, அவர் வேதத்தை விலக்கி போதிக்கிறார். ஆமாம். இவருடைய போதகத்தை ஆண்டவர் இப்போ மட்டும் ஸ்டார்ட் பண்ணல, 12 வயதிலே ஸ்டார்ட் பண்ணிட்டார். தேவாலயத்தின்னு பிரசங்கம் பண்ணும்போதே பல பேர் ஆச்சரியப்படாது, இது என்ன 12 வயசில் இப்படி வேதத்தை போதிக்கிறாரு. ஆமென். ஏனென்றால் நம்மளுக்கு ரகசியம் என்ன தெரியுங்களா, கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இருக்கிறார். ஆமென். அவர் அந்த சுவிசேஷத்தை அறிவிக்க ஆவியானவர் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். ஆமென். பிதாவானவரும் அவருக்குள்ளே இருந்து என்ன அவர் சொல்லுகிறாரோ அதை தான் இயேசு கிறிஸ்து செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். அப்போ இந்த 2 வசனத்தில் என்ன பார்க்குறோம், ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை கர்த்தரை அறிகிற அறிவில் வளரும் என்று மிகவும் திட்டமுள்ளவராக இருக்கிறார். ஆமென். வேத நம்ம போன 2 வசனம் அதிகாரத்தை முன்னே பார்த்தோம். வேத வசனங்கள் என்ன பண்ணீங்க, ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் என்று எண்ணுகிறேன் ஆண்டு சொல்லியிருக்கார். அப்போ ஆண்டவர் வந்து இந்த இந்த தேவாலயத்தில் இருந்து ஏனென்றால் இதுக்கு ஒரு கடினமான சூழ்நிலை. எப்போ பார்த்தாலும் இந்த வேத பாரகரும் அந்த பரிசேயரும் இயேசு கொலை செய்யலாம் என்று தேடிக்கொண்டாங்க அந்த அதுவும் எருசலேம் பட்டணத்தில். ஆனாலும் அதையும் தாண்டி அத்தனை எதிர்ப்புகளையும் தாண்டி என்னுடைய பிள்ளைகள் அவர்கள் சத்தியத்தை தெரிந்து கொள்ளும் என்ற ஒரு நோக்கத்தோட அவர் என்ன பண்ணுறார், திரும்ப அந்த தேவாலயத்தில் நின்று அவர் வந்து பிரசங்கிக்கிறார். இன்றைக்கி தான் நம்ம சுவிசேஷத்தை சொல்வதற்கு அநேக தடைகள் என்று அன்றைக்கும் இருந்தது. ஆனாலும் அந்த தடைகளையும் தாண்டி தான் இயேசுவானவர் அந்த இதில் வந்து அந்த 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 சூழ்நிலையிலிருந்து மக்களுக்கு பிரசங்கித்து ஆண்டவர் காரியங்களை செய்தார். இப்போ நம்ம இந்த 1லிருந்து 11 ஒரு தலைப்பு கொடுத்தோம். அது என்ன, சத்தியத்து முன் கிருபை. ஒரு சம்பவம் இருக்கிறது, அதை நம்ம படிக்கலாம். 3ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் இப்போ நம்ம படிக்கலாம். இன்று நம்ம 3ஆம் வசனத்தை பார்க்குறோம். விபச்சாரத்தில் கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட ஸ்திரீயை அவர்கள் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தினார்கள். ஏனென்றால் நம்ம தெரியும், அதை வந்து அந்த காலத்தில் ரோமர்கள் தான் ஆட்சி செய்கிறாங்க. இருந்தாலும் வேத பிரமாண தீர்ப்புகளை செய்வதற்கு அங்கே இருக்கிற பரிசேயர்களுக்கும் வேதப்பாரர்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் ஒரு சில தண்டனைகளை வேதத்தின்படி முரண்பாடாக செய்து அவர்களுக்கு செய்வதுக்கு உரிமை உண்டு. அந்த ஒரு கேட்டகரியில் தான் அப்போது இருந்தாங்க. அப்போ இவர்களுக்கு என்ன, பழைய ஏற்பாட்டின்படி மோசே ஞாபகப்படி யாராவது அந்த தவறு விபச்சாரம் செய்திருந்தால் அவர்கள் என்ன பண்ணாங்க,
அவங்களை கல்லிருந்து கொல்ல வேண்டும் என்று நான் 5ஆம் வசனம் 6 சொல்லு அப்படி நியாயப்பிரமாணத்தில் குறிப்பிட்டுக்கிறேன் சொல்லி நியாயப்பிரமாணத்தை எங்கே குறிப்பிட்டுள்ளது? நம்ம வந்து லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நம்ம படிக்காதான் சொல்லிடுறேன். லேவியராகமம் 20:10 சொல்லியிருப்பார், எந்த ஒரு ஸ்திரீயும் அவன் வந்து என்ன பண்ணிட்ட பிறோடு விபச்சாரம் செய்தால் அவர் கொல்லப்பட கடவன் என்று மோசையின் அந்த நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது என்று. ஏன் ஆண்டவர் இவங்க 6ஆம் வசனத்தை பார்க்குறோம்? அவரை சோதிக்கும்படி அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கும் காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் ஆண்டவரை. ஏனென்றால் இது வந்து பப்ளிக்கான ஒரு நேரம், எல்லா மக்களும் கூடியிருக்க நேரம். இவர்னா பப்ளிக்காக இயேசுவை இவ்வளோ சத்தியத்தை போதிக்கிறார்ல, இவரை நம்ம பிரச்சனைக்குள்ளே மாற்றிட்டா இவர் என்ன பண்ணலாம்? நம்ம எப்படியாவது பிரச்சனையில் மாட்டிவிட்டு இவருடைய கதையை முடிச்சிடலாம். எப்படியாவது இயேசு என்ன பண்ணிடலாம்? நம்ம பிரச்சனையில் சிக்கலை மாட்ட வேண்டும் என்று சொல்கிறாங்க. ஏன் இந்த சிக்கல் என்றால் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, 2 கேட்டகரி, 2 வந்து கிரைட்டீரியா இருக்குது. ஆண்டவரே நீங்கள் வந்து இப்போ என்ன சொல்கிறீங்க? பழைய ஏற்பாடு பண்ணி மோசே நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? ஒரு விபச்சாரத்தில் கையும் கொள்ள அவளை வந்து நான் கல்லிருந்து கொல்ல வேண்டும். நீங்கள் என்ன சொல்லுகிறீங்க? ஏன்னா இது வந்து 2 கட்ட நிலைமை நடுவில். ஏசு ஒரு வேளை ஆமாப்பா இவளை நீங்கள் அதாவது மோசே நியாயப்பிரமாணம் சொன்னபடி இவனை கல்லிருந்து தான் கொல்ல வேண்டும் என்று சொல்லியிருந்தால் ஏசு என்ன தான் சொல்லியிருப்பாங்க? இவர் தான் அன்பை கொடுத்து போதிக்கிறாரு, ஒரு கண்ணத்தை இருந்தால் மறு கண்ணத்தை காட்டுன்றாரு. ஆனால் இவருடைய போதகன்னு இல்லை, உண்மை அல்ல, இவர் யாரும் நீங்கள் பின்பற்றாதீங்கன்னு சொல்லி அந்த கூட்டத்தில் என்ன பண்ணலாம்? பொதுவான மக்கள்லே ஜீசஸை அக்யூஸ் பண்ணிடலாம். ஒருவேளை மாற்று கருத்தாக நீங்கள் மோசை ஞாபகம் நான் இவரை மன்னிச்சிட்டேன், இனி நீங்கள் வந்து மோசை ஞாபகம் இதை கைப்பிடிக்கூடாது, இவளை நீங்கள் சாகடிக்கக்கூடாது சொல்லிட்டான். அப்போவே இயேசுவை அந்த கல்லால் வச்சு இயேசுவை கொலை பண்ணிடலாம். ஏன்? இவர் வந்து மோசே நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக சொல்கிறாரு. கையும் கொல்லுமாட விபச்சார ஸ்திரீயை வேணால் இவர் கொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாரு, கல்லிருந்து கொண்டுலான்னு சொல்லிட்டு அந்த கல்லை வச்சு என்ன பண்ணுறாங்க? இயேசுவையும் கொலை செய்யலாம் என்று ஒரு தீர்மானம் செய்தார்கள். இவர் எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலை பாருங்களேன். எந்த ஒரு பதிலும் நம்மளாக இருந்தால் கண்டிப்பாக க்ளோஸ். ஆமேன். ஆனாலும் ஆண்டவருடைய அனந்த ஞானம், ஆமேன், பரிசுத்த ஆவியின் அனந்த ஞானம் ஆண்டவர் மேலே இருப்பதால் கொஞ்சம் யோசிக்கிறார். யோசித்து தரையில் என்ன பண்ணுறாரு? எழுதுறாரு. இது என்ன எழுதினார் என்று இன்றைக்கு வரைக்கும் எந்த ஸ்காலராலும் கண்டுபிடிக்க முடியல. ஒரு சில வேத வல்லுன்னு சொல்கிறாங்க, ஒருவேளை அவர் வந்து பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த லேவியராகமத்தை ஆண்டவர் என்ன பண்ணலாம்? தரையில் எழுதிருக்கலாம், நீ என்ன பண்ணக்கூடாது? கொலை செய்வது இல்லை, அல்லது நீ யாத்ரா அல்லது அந்த உபாகமம் 23:1 நீங்கள் அதாவது 1-2 சொல்லியிருக்கோம். பல பேர் மேலே குற்றம் சுமத்தபடிக்கு நீ ஒரு வந்து திரளான கூட்டத்தை கூட்டாதிருப்பாங்க. ஒரு சில வேத வல்லுன்னு சொல்கிறாங்க, யாரெல்லாம் பாவம் செஞ்சாங்களோ அவங்க பேரை எழுதியிருப்பாங்க. ஆமேன். ஒரு சில வேதவல்னு சொல்கிறாங்க, நீங்கள் யாரை ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அவள் என்னென்ன பாவம் செஞ்சாங்க, என்னென்ன செஞ்சுருக்காங்க அந்த லிஸ்ட்டை எழுதியிருப்பாங்க. இது நம்ம வேதவல் கருத்து தான், எதுவும் ஆண்டவர் எழுதப்படல. ஆண்டவர் வந்து கீழே தரையில் குனிஞ்சு எழுதுறாரு. இவங்களுக்கு இவங்களுக்கு வந்து பயங்கர டெம்ப்டிங்காக இருக்குது. 7ஆம் வசனம் சொல்கிறாங்க, 6ஆம் வசனம் எப்படியாவது என்ன பண்ணுங்க? ஆண்டவரே ஓயாமல் அவர் கேட்டுக்கொண்டு இப்போயே சொல்லிவிடுங்க ப்ளீஸ், அந்த ஆன்சர் என்ன பண்ணு இப்போயே சொல்லிவிடுங்க என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவருடைய பரிசுத்த ஆண்டவருக்கு ஞானத்தை வெளிப்படுத்தி சொல்லுகிறார். ஆண்டவர் எவ்வளோ ஞானமுள்ள வார்த்தை பாருங்கள். 10ஆம் வசனம் அந்த 7ஆம் வசனத்தில் அவர் நிமிர்ந்து பார்த்து உங்களில் பாவம் இல்லாதவன் எவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொன்னார். ஆமேன். இதில் பார்த்து சரியான ஒரு வார்த்தை, உங்களில் பாவம் இல்லாத. அது யார்? ஃபஸ்ட்டு கல்லெறிட்டோம். ஏன்னா பல கூட்டங்கள் இருக்குது, பல கூட்டங்களில் யார் கல்லெறினா பந்தங்களுக்கு தெரியும். ஒருவேளை அவங்கள வந்து நான் பக்கத்தில் பார்த்துருப்பாங்க, இந்த நபரை ஐயோ அங்கே பார்த்துருக்கேன், இவரை திரும்பி பார்த்தா ஐயோ இவனை நான் அங்கே பார்த்துருக்கேன். ஒருவருனா நான் பாவம் செய்யணும்னு சொல்ல முடியல. எல்லாருக்கும் பார்த்தா அந்த அடுத்தபடியாக அந்த 9ஆம் வசனத்தில் பாருங்கள், அவர்கள் வந்து தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு, மனசாட்சி தெரிது நம்ம எங்கெங்கெல்லாம் போயிருக்கோம், என்னென்ன பாவத்தெல்லாம் செஞ்சுருக்கோம், மனசாட்சியில் கல் எறிய மனசு வரல. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மனதில் தான் அறிய அல்லவர். ஏன்னா அவங்களுக்கு கேள்வியெல்லாம் ஒரு சில கேள்விகள் வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா அவர்கள் மனதில் நினைப்பதை அறிந்தே பதில் சொல்லுவார். ஏன் அன்பே நினைக்கிறீங்கன்னு அவங்களும் தெரியும். அது இயேசு கிறிஸ்து மனசில் நினச்சா கூட என்ன சொல்கிறார், இது பாவத்துக்கு அவர் கண்டித்து உணர்த்துருவார் என்னட்டு அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, பெரியோர் முதல் இல்லை ஒரு வார்த்தை சிறியோர், அந்த சிறிய பசங்க கூட அவர்களும் ஏதோ ஒரு தவறு செய்துட்டு என்ன பண்ண, ஆனாலும் கல்லெறி என்ன பண்ணிட்டாங்க முன்னாங்க. ஆனால் 10ஆம் வசனத்தில் பார்க்குறோம், அந்த 9ஆம் வசனத்து கடைசியில் ஒவ்வொருவராக எல்லோரும் என்ன பண்ணாங்க, போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். இயேசு அந்த ஸ்திரீயின் நடுவே நின்றார். ஆமே. அந்த சினார் எப்படி இருக்கும் பாருங்க. ஆமே. கல் எடுத்து வந்து என்றைக்காவது ஒரு காரியத்தை செய்து நினைத்து, ஆனால் வெட்கப்பட்டு ஆமேன் திரும்ப என்ன பண்ணாங்க, அவளுக்கு ஒரு மனசாட்சி சூடுன்றவர்களாய் திரும்ப அவர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க, போய்விட்டாங்க. அடுத்தபடி 10ஆம் வசனத்தை சொல்கிறாரு, அந்த ஸ்திரீயை கருத்து பார்த்து கேட்குறாரு, உண்மையில் குற்றச்சாட்டு எங்கே ஒருவனாகலும் உன்னை ஆக்கினுக்காக தீர்க்கவில்லை என்றான். அதுக்கு அந்த ஸ்திரீ சொல்கிறார், ஆம் ஆண்டவரே இல்லை என்றால் சொல்கிறார். இது பார்த்திங்கன்னா ஒரு க்ரைட்டீரியா முடிஞ்சிடுது. என்ன?
ஆண்டவர் அந்த ஸ்திரீ விபச்சாரத்துலேருந்து காப்பாற்றி விட்டார். அப்போ நம்மளுக்கு தோணலாம், அப்போனா ஆண்டவர் வந்து விபச்சார ஸ்திரீ என்ன அப்போ ஆதரிக்கிறாரா, அப்போ பாவத்தை ஆதரிக்கிறனா இவர் இப்படி காப்பாற்றி விட்டார்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. அவர் 16 வசனத்தை சொல்கிறார், இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைகளாக தீர்க்கிறதில்லை. நம்பனா எனக்கு இந்த தலைப்பு பார்த்தோம், சத்தியத்து முன் கிருபை. கிருபை, இதுதான் கிருபைன்னு வார்த்தை. ஆமாம், நானும் என்ன பண்ணுறேன், உன்னை ஆக்கினைகளாக தீர்க்கிறதில்லை, நான் மன்னிச்சிட்டேன். ஆனால் சத்தியத்தை இப்போ சொல்லப்படுறங்க, நீ போ, இனி பாவம் செய்யாதே. இதுதான் சத்தியம். இதுதான் நம்மளுடைய கோர் 6 கோர் வேல்யூ, முக்கியமான கோர் வேல்யூ. சத்தியத்துக்கு முன் கிருபை, கிரேஸ் பிஃபோர் ட்ரூத். அதாவது நான் உன்னை மன்னிக்கிறேன், ஆனாலும் இந்த சத்தியத்துக்குள்ளே என்ன பண்ணீங்க, நடக்க வேண்டும். அப்போது இந்த ஏன்னா ஒரு சில வேத வல்லுநர்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டு கூட இருக்கிறாங்க. என்ன ஆண்டவர் விபச்சாரம் இல்லை, கடைசியாக சொல்லிட்டா, இனி போ, நீ பாவம் செய்வது ஒரு கமாண்டாக சொல்லுகிறார். அது வந்து நீ ஒரு ஆப்ஷனாக சொல்ல, கமாண்டாக இனி நீ என்ன போய் பாவம் செய்யாது என்று அவர் ஒரு கட்டளையாக கொடுத்து தான் அனுப்புகிறார். அப்போ நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு சில வசனங்களை நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து எப்படி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் தான் இயேசு கிறிஸ்து காணப்பட்டார். அப்போ நம்மளோட வாழ்க்கையில் கூட நம்ம பல விதமான காரியங்களை நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். அதாவது நம்ம விரல் சொல்லுவாங்களே, இப்படி என்று காட்டும்பொழுது என்ன காட்டுவோம், ஒரு விரல் மற்றவங்களை காட்டும், 3 விரல் அதை நம்ம காட்டும், ஒரு விரல் அது ஆண்டவரே காட்டும். நீங்கள் தான் தப்பு செய்யணும் சொல்லும்போது, அப்போ என்ன, நாம் மற்றவங்களே குற்றம் சுமத்துவதற்கு முன்பாக நாம் எந்த அளவுக்கு இருக்கிறோம் என்று நம்மை நிதானித்து அறிய வேண்டும். நம்ம வந்து சபையில் ஊழியத்தில் இருக்கோம். ஊழியத்திலும் மிக முக்கியமாக கடைப்பிட்ட வார்த்தைகள் என்ன, சத்தியத்தை வெறும் சத்தியத்தை மட்டும் சொன்னான்னு வச்சிங்களேன், இந்த ஸ்திரீ உயிரோடு இருந்திருக்க மாட்டாங்க. ஏன், அன்றைக்கே மரணம். வெறும் கிருபை மட்டும் இருந்துச்சுன்னா திரும்ப அதை ஆண்டவர் ஒரு வாட்சம் என்னை மன்னிச்சு விட்டார், திரும்ப நான் காப்பாற்ற திரும்ப பாவத்து போயிருப்பாங்க. ஆனால் சத்தியமும் கிருபையும் ரொம்ப பேலன்ஸ்டாக நாம் செயல்பட வேண்டும். சத்தியமும் இருக்க வேண்டும், ஆனால் கிருபையின்படியும் நம்ம என்ன பண்ணோம், நடத்த வேண்டும். இதற்கு ஒப்பனையாக பார்த்தீங்கன்னா நம்ம வேதாகமத்தில் 2 சாமுவேல் எடுக்க நான் சொல்லிடுறேன். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நம்மளுக்கு தெரியும். தாவீது வந்து ஒரு பச்சைபாலை என்ற ஒரு ஸ்திரீ என்ன பண்ணால் அவர் வந்து தவறாக அவர் வந்து திருமணம் செய்து கொண்டிருப்பார். இதர் வந்து அந்த நாத்தான் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் உணர்த்திடுவார். நாத்தான் தீர்க்கதரிசி வந்து ஒரு எடுத்துக்காட்டு உண்மையோடு சொல்லார். ஒரு பெரிய ஒரு ஐஸ்வரனுக்கு நிறைய ஆடுகள் இருந்தது. அவன் ஒரு விருந்துக்கு அவன் உறவினர் வரும்போது என்ன பண்ணிட்டாங்க, அந்த பெரிய ஐஸ்வரன் ஒரே ஒரு ஏழைக்கு என்ன பண்ண, ஒரே ஒரு சின்ன ஆடு இருந்தது, அந்த ஆட்டை என்ன பண்ணிட்டான், இவன் வந்து பலியாக வந்து கொடுத்துட்டான். சொல்லும்போது தாவீது ராஜா கோபத்தில் எழுந்திருப்பார். யார் அவன், அவன் கண்டிப்பாக ஆக்கினைக்கு தருவான் சொல்லார். நீயே தான் அவன். ஏன், இவருக்குன்னா தெரியல, இவர் செய்கிற தப்பு இவருக்கே தெரியல. ஆனால் மற்றவனை யார் அது, அவனை என்ன பண்ண, கண்டிப்பாக அவன் வந்து மரணத்துக்கு பாத்திரா இருக்கிறான், பயங்கரமாக குதித்து எழுவார். நீயே சொல்லும்போது தான். ஆனால் தாவீது ஒரு பெஸ்ட்டான கிருவை விழுந்துடுறார். ஆமாப்பா, நான் தான் தப்பு செஞ்சுட்டேன், அந்த ஆடுன்னு நான் தான் தப்பு செஞ்சுருக்கேன்ட்டு பாவத்தை உணர்ந்ததால் அவர் கிருபையை பெற்றுக்கொண்டார். அப்போ நாம் கூட மற்றவங்க மேலே நீ தான் அவருக்கு தான் செய்த நம்ம காரியங்களை விட நாம் எப்போ நம்ம எப்படி உயிர்த்து ஆராயிரமோ அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி நம்முடைய பாவங்களை மன்னித்து அவன் மீண்டும் தேவன் நம்மளுக்கு இரக்கத்தை கிருபையாக்குறான். ஆண்டவர் மத்தியில் சொல்லியிருப்பார், மகனே நீ உன்னுடைய சகோதரன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை பார்க்குற, உன் கண்ணில் இருக்கிற துரும்ப பார்க்கறது என்ன. நம்ம அதாவது அவன் கண்ணில் உத்திரம் இருக்கான், ஆனால் அவன் சகோதரன் துரும்புனா டஸ்ட்டு. அந்த டஸ்ட்டுன்னு அவ்வளோ ஏன் அந்த தப்பு பண்ணுறான், நம்ம கண்ணில் பெரிய பில்லரே இருக்க அந்த சைஸுக்கு இருக்குது. ஏனென்றால் நாம் மற்றவர்களை நிதானிக்கிறதுக்கு முன்பாக நாம் உயிர்த்து ஆராய வேண்டும் என்ற சத்தியத்தை தேவன் இங்கு நம்மளுக்கு பலமாக தேவன் காட்டுகிறார். அப்போ இன்ற சத்தியத்திலிருந்து நாம் என்ன பண்ண வேண்டும், மற்ற நிதானத்துக்கு முன்பாக நாமே உயிர்த்து ஆராய வேண்டும். இது முதலாவது பகுதி முடிந்து விட்டது. இரண்டாவது பகுதியை நம்ம வாசிக்க போகிறோம். 12ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். இதுக்கு நம்ம ஒரு தலைப்பு பார்த்தோம், இயேசு கிறிஸ்து குறித்து பிதாவானவர் என்ன சொல்கிறார், அவர் சாட்சி இருக்கிறார். நம்ம இந்த வேத பகுதி ரொம்ப கான்ட்ரடிக்கான வேத பகுதியாக இருந்ததால் ஒரு சில வேதாகம அந்த மொழிபெயர்ப்பில் இந்த பகுதி எடுத்துலாம் கூட நினச்சாங்களே, இது ரொம்ப பிதாவை இவரும் ஒன்றாக இருக்கு. ஆனால் சத்தியம்தான். ஆனால் இப்போ அதை வந்து பிற்காலத்தில் இந்த வேத வரலாறு இது கண்டிப்பாக சேர்க்கப்பட ஒன்று என்று சேர்த்து நம்ம சொல்லிட்டாங்க. இதில் பார்த்திங்கன்னா 12ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்க என்னை பின்பற்றும் இருளில் நடுவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று. ஏனென்றால் வேத வல்லுநர்கள் பலவிதமாக சொல்லுகிறார்கள். ஏனென்றால் இந்த இருளான வாழ்க்கை, இந்த ஸ்திரீக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாவமான வாழ்க்கை,
ஆனால் இவர் யாரை வந்து பின்பற்றி சென்று விட்டால், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவரோடு சென்றுட்டால் என்று வேதம் சொல்லுகிறாங்க. அப்போ என்னன்னா, அப்போ பாவமான இருளில் இருக்கிற ஜனங்கள் அவள் என்னை பின்பற்றி வந்தால் நான் அவங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது என்ன சொல்ல, இதோ ஆண்டவர் என்ன சொல்ற, உலகத்தில் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஜீவ ஒளியாக தான் ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அப்போ அது மட்டும் இல்லாமல் இரண்டாவது ஒரு காரியம் என்னென்னா, ஏன் இந்த உலகத்து ஒளியாக இருக்கு, இது வந்து சுக்கோத் முடிந்த பிறகு இந்த ஃபீஸ்ட் ஆஃப் மெனோரா, அந்த மெனோராவை ஏற்றி வைத்து அவள் இரவில் எப்படி தேவன் வானத்திலேருந்து அக்கினி ஸ்தம்பத்தால் காப்பாற்றப்பட்டு நினைவு கூறும் வகையில் அவள் மினோரா நம்ம ஏற்றிருக்கும் அந்த ஒளியை ஏற்றி அவள் ஒரு வாரம் வந்து அந்த பண்டிகை கொண்டாடுவார்களாம். எல்லாருடைய வீட்லேயும் அந்த ஜன்னல் பகுதிகளில், விசேஷமாக ஜன்னல் பகுதியில் அந்த ஒளியை ஏற்றி என்ன பண்ணாங்க, இந்த ஒளி தான் எங்களை காப்பாற்றுச்சு, இந்த ஒளி தான் என்ன பண்ணுச்சு எங்களை, அந்த இஸ்ரேல் ஜனங்கள் நாங்கள் 4 வருஷம் அடிமையாக இருந்து வரும்போது இந்த அக்கினியான ஒளி தான் எங்களை காப்பாற்றி என்று ஒளியை ஒரு தெய்வமாக வணங்கி கொண்டு ஒரு ரிச்சுவலாக செய்து கொண்டார், ஒரு பாரம்பரியாக ஒரு சடங்காக செய்து கொண்டிருக்கார்கள். ஒருவேளை ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், மலை தேசத்தில் அதை பார்த்துருக்கலாமே, இவர்கள் என்ன அந்த ஒளியை பிரதானமாக பேசுகிறார் சொல்லிட்டு தான் சொல்கிறாரு, நானே உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். ஆமென். நான் தான் இந்த உலகத்திற்கு மெய்யான ஒளி என்று அந்த மக்களுக்கு தீர்க்கமாக சொல்லுகிறார். அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா அடுத்தபடியாக, ஏனென்றால் நீங்கள் மாம்சத்துக்கு ஏற்றபடி நியாயத்திற்கதில்லை, நான் ஒருவனும் நியாயத்திற்கதில்லை. ஏனென்றால் இவர் 14 வசனத்தை 14 பார்க்குறோம். ஆண்டவர் இவர் வந்து என்ன நினச்சாங்க, இவர் வந்து ஒரு கலிலேயன் தான் வந்தார் நினைத்து கொண்டார். ஏனென்றால் உண்மையான மேசு எங்கே அந்த பெத்லேகள் வந்து வருவார் என்று வேத சான்றுகள் இருக்குது. ஆனாலும் இவர் வந்து மாம்சத்தின்படி ஏன் நியாயத்திருக்கிறான்னா, இவர் வந்து ஒரு யோசேப்பின் குமாரனாகவும் ஒரு மரியாளோட குமாரனாக தான் இவர் முழுக்க சிந்தித்து கொண்டிருக்கார். இவர் ஒரு மாம்சத்துப்படி என்னதை, இவர் வந்து அங்கேருந்து தான் வந்தார், இவருக்கும் பிதாவுக்கும் சம்மந்தம் இல்லை என்று அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். எப்போ நீங்கள் மாம்சத்தின்படி பார்க்குறீங்க, ஆனால் மாம்சத்தின்படி நான் பேசலை, நானும் பிதாவும் எப்படி இருக்கோம், ஒன்றாக இருக்கிறோம் என்றும் ஆண்டவர் சொல்லுகிறார். அது மட்டும் இல்லாமல் 2 பேரோட சாட்சி உண்மை என்று உங்கள் நியாயப்பிரமாணம் சொல்லியிருக்குது. அது எங்கே சொல்லியிருக்குது, உபாகமம் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும். எந்த ஒரு காரியமும் 2 அல்லது 3 சாட்சிகளுடைய நிலை வரப்படும் என்று உபாகமம் 19:15 சொல்லியிருப்பார். அதையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நினைவு கூறுகிறாப்பா, உங்கள் வேதாந்தத்தில் ஞாபகம் சொல்லியிருக்கு, 2 பேர் சாட்சி சொன்னாலே அந்த சாட்சி மெய் என்றாமேன். அப்போ பிதாவானவர் எப்போது சாட்சி கொடுத்தார், இயேசு கிறிஸ்து ஜலத்திலிருந்து ஞானஸ்தானம் எடுத்த உடனே, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று பிதாவானவர் சாட்சி கொடுத்தாமேன். ஒரு சாட்சியும் இல்லை, 2வது சாட்சி தேவன் வந்து அந்த மறுரூப மலையில் கடைசியாக சாட்சி இருக்கும்போது, இவருடைய நேசகுமாரன் இவர் செவி கொடுங்க சீஷருக்கு முன்பாகவும் அந்த குரலை அவங்க திட்டவட்டமாக கேட்டார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து சாட்சி கொடுக்கிறார், பிதாவானவரும் 2 முறை அவருக்கு சாட்சி கொடுத்தார். வானத்திலிருந்து அவருக்கு மெய்யான இவர் தான் என்னுடைய நேசகுமார் என்றும் சாட்சி கொடுத்தார். அப்போ இதையெல்லாம் ஆண்டவர் வந்து நினைவுக்கு தான் சொல்கிறார், நான் மட்டும் என்ன சாட்சி சொல்லப்பா, ஏனென்றால் இவங்க என்ன சொல்கிறாங்க, நீ மட்டும் தான் சொல்லி நிற்கிறேன், நான் தான் வானத்திலிருந்து வந்த நானும் பிதாவுன்ற, வேறு யாருப்பா அவனை குறித்து சாட்சி சொல்கிறான். ஏனென்றால் இது ஆண்டவர் ஆரம்பத்தில் ஒழித்த யாருக்கும் ஜீசஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை. ஆமாம், இவர் ஏன்னா யோவான் ஸ்நானகன் ஒரு வேறு இடத்துலேருந்து யூதேயாவில் அவரை வந்து பிரச்சனை கொண்டுக்கிறார். இந்த எருசலேம் பட்டணத்தில் இவங்களுக்கு பயங்கரமாக சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. அப்போ ஒரு சாட்சி தானே என்ன, ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நான் மட்டும் சாட்சி கொடுக்கல, என்னை குறித்து பிதாவானவரும் என்ன கொடுக்குறாரு, என்னை குறித்து சாட்சி கொடுத்து கொண்டு இருக்கிறார் என்று. ஆமென். ஏன்னால நம்ம வேத கடைசி காலத்தில் கள்ள உபதேசத்தில் இருக்கிறோம். என்ன சொல்கிறாங்க, ஜெகோவா விட்னஸ் என்ற ஒரு காரியம், ஒன்லி ஜீசஸ், இது 2மே இந்த வேத வசந்து புறம்பானது. ஆண்டு சொல்லிட்டார், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், இதுதான் தேவ சத்தியம். நாம் வந்து திருத்துவத்தை நாம் கண்டிப்பாக நாம் பின்பற்றுறோம். ஏனென்றால் இப்போ கள்ள உபதேசம் பெருகி இருக்குது. கடந்த வாரத்தில் சேக்காட்டில் எங்கள் ஏரியா பகுதியில் வாலிபர்கள் காலையில் 9 மணிக்கு ஜெகோக்னஸ் அந்த ட்ராக்ஸ் எடுத்துக்கொண்டு வீடு வந்து சென்றுக்கிற வீடு ட்ராக்ஸ் கொடுக்குறாங்க. இவர் தான் ஏன் அவங்கள என்ன சொல்கிறாங்க, பிதா மட்டும்தான் தேவன், பிதா மட்டும்தான், அப்படி அல்ல. ஆமேன். இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறார்கள். ஆமேன். அவளுக்கு இந்த 8ஆம் அதிகாரத்தினுடைய நம்ம என்ன பண்ணுறோம், 16ஆம் வசனத்தை சொல்லுகிறோம், நானும் என்னை அனுப்பின பிதாவும் ஒன்றாக தான் இருக்கிறோம் என்று சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் பிலிப்பு என்ன சொல்லார், ஆண்டவரே எங்கள் பிதாவை எங்களுக்கு பிதாவை காண்பியும் சொல்லும்போது, ஆண்டவரே என்னை பார்த்த என்ன கண்டவன் என்ன பண்ணா, பிதாவை கண்டவன் என்று ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். அது மட்டும் யார் வந்து பொய்யன், யார் வந்து கள்ளன், யார் வந்து அந்தி கிறிஸ்து, பிதாவையும் குமாரனும் மறுதளிக்கிறவனே அந்தி கிறிஸ்து என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ கடைசி காலத்தில் நம்ம இருக்கிறோம். நான் முந்தானது பார்த்தேன் 9 o'clock, அதே இங்கே நம்ம அதாவது அந்த பஸ் ஸ்டாப், இந்து காலேஜ் பஸ் ஸ்டாப்பில் ஒரு போஸ்டர் வைத்து கொண்டு ஒரு வாலிபன் நிறுத்து கொண்டு இருக்கிறான், ஒரு பேனர் வச்சு எல்லாருக்கும் பஸ் ஸ்டாண்டில் ட்ராக்ஸ் கொடுத்து. ஏன்
அவர்கள் அந்த எகோவாக்னஸ் அந்த கள்ள உபதேசத்தை என்ன பண்ணுறாங்க, பகிரங்கமாக பகிர்ந்து அந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் கடைசி காலம். ஆனால் விசேஷமாக தெரிந்து கொள்ளப்பட்டவர் நாம் என்ன பண்ணோம், இன்னும் ஆண்டவருடைய வேத வசனத்தில் சார்ந்திருந்து இன்னும் நாம் அதை என்ன பண்ணோம், உறுதியாக நிற்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ இதற்கெல்லாம் இந்த யோவான் சுவிசேஷம் பயங்கரமாக ஒரு சாட்டையாக உள்ளது. ஏன், அவரே குமாரனை பிரிக்கவே முடியாது, அவரும் இயேசு கிறிஸ்துவும் ஒன்றாக தான் இருக்கிறார்கள் என்று நாம் அவருக்கு என்ன பண்ணோம், ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பிதாவானவர் சாட்சி கொடுக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நம்ம அடுத்த பகுதி பார்க்குறோம், இயேசுவானவரும் பிதாவை குறித்து சாட்சி சொல்லுகிறார். அது 20ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் நம்ம படிக்கலாம். இதில் நம்ம பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, பிதாவனை குறித்து சாட்சி சொல்லுகிறார். ஏனென்றால் இவர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், அதாவது மனித ஆண்டவர் அதாவது 100% ஒரு மனித தன்மையோடு இருந்தார், 100% ஆண்டவராக இருந்தார். ஏனென்றால் இவர்கள் என்ன சொல்கிறாங்க, இவர்கள் மனிதனாக பிறந்த எங்கென்று பிறந்திருக்கணும், தாயின் வயிற்று தகப்பனுக்கும் அவர்கள் என்ன பண்ணுவோம், பிறந்த ஒரு சந்ததியாக இருக்கணும். ஆனால் இவர் யாரால் கர்ப்பம் தரிக்கப்பட்டார், பரிசுத்த ஆவியானவரால் கர்ப்பம் தரிக்கப்பட்டு பிறக்கப்பட்டார். இவர் வானத்திலிருந்து வந்த வார்த்தை தான் பண்ணது மாம்சம். நம்ம யோவான் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்க, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அப்போ அந்த வார்த்தையானவர் வானத்திலிருந்து உண்டாகி தான் இந்த பூமிக்கு வார்த்தையாக மாம்சமாக வந்தவராக இருக்கிறார். அப்போ இவர்கள் என்ன, உங்களுடைய சிந்தனை எல்லாமே இன்னும் அவங்கள ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படவே இல்லை. இவர்கள் இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண ஒரு மனிதனாக தான் பார்த்துக்கூட, தேவன் அவர் மனிதன் அல்ல, அவர் தேவகுமாரன். ஆமென். அவர் பிதாவின் ஒரே பேரான குமாரனாக இருக்கின்ற ஆண்டவர் ஆதகத்தை சொன்னார். நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த உலகத்தில் உண்டானவர்கள், நான் இந்த உலகத்தில் உண்டான அல்ல, நான் பரலோகத்திலிருந்து வந்தவன் என்று ஆண்டவர் அவரை குறித்து என்ன பண்ணுறாரு, சாட்சி சொல்லுகிறார்கள். அதற்கு அவர்கள் என்ன பண்ண 25 நீர் யார் என்று கேட்டு இயேசு அவர்களுக்கு, ஏன்னா இப்போ நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க, நீங்கள் யாருன்னு கேட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, நானுங்களா பண்ணுறவங்களுக்கு ஆதி முதலாய் இருக்கிறவர் தான் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த இத்தனை காரியங்களும் இவர் என்ன சொன்னார், இவங்களுடைய பேரண்ட்டை பற்றி சொல்கிறாரு இவங்க நினச்சி கொண்டாங்க. ஏனென்றால் யூதர்களுக்கு தன்னுடைய முன்னோருடைய பாரம்பரியத்தை, அவங்களுடைய பெற்றோருடைய ஜீனியாலஜி சொல்லுவது, அவங்களுடைய அறிந்திருப்பது மிகவும் ரொம்ப கட்டாயம், அவங்க அறிஞ்சிருக்கணும். அப்போ இவங்களோட அப்பா யார், இவங்களுடைய முன்னோர்கள் யாருன்ட்டு அந்த ஒரு ஆட்டிடியூடில் தான் அவங்க கேட்டுக்கொண்டு இருக்காங்க. ஆனால் இது எல்லாத்தையும் சொன்னது பரமபிதா, மீன் பிதாவானரை குறித்து பேசினார் என்று அவர்கள் இன்னும் என்ன பண்ணுறாங்க, அறியாமல் இருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் சொல்கிறாரு, நான் ஒன்றும் என்ன பண்ணல, நான் சுயமாய் பேசவில்லை, பிதாவானவர் எனக்கு போதித்தபடி நான் என்ன பண்ணுறேன், நான் பேசுகிறேன் என்று சொல்கிறேன். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அதாவது டஃப்பான சத்தியம் அவங்களுக்கு எப்படி சொல்கிறது என்று ஒரு வார்த்தையும் ஆண்டவர் பிதாவன் போதிக்கிறபடி கடினமான உபதேசமாக இருக்கிறது போல் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் அந்த கடைசி நேரத்தில் ஒரு அற்புதம் செய்தார் பாருங்க. இவர்கள் சொல்லுகள் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஆமென். அல்லேலூயா. இந்த கடைசி காலத்தில் நாம் கூட ஆண்டவர்னா இந்த சத்தியத்தை பேசினா யாருக்கு பிடிக்கும், நம்ம அது மக்களை, அதாவது மனிதரை பிரியப்படுத்துக்கு ஒரு சத்தியத்தமாக சொல்லிடலாம் அப்படி சொல்லலாம். இல்லை, நாம் சத்தியத்தை சத்தியமாக பேசும்போது தான் இந்த வசனம் இருதயத்தில் போய் அதனால் கொஞ்சம் கிழித்து அநேக ஆத்துமாக்களை ஆண்டவர் பக்கம் சேர்க்கிறதா இருக்குது. ஆமென். அப்போ நாம் கூட சத்தியத்தை நாம் நம்ம சத்தியமாக அறிவிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். 31ஆம் வசனத்திலேருந்து 36ஆம் வசனம் வரைக்கும் நம்ம படிக்கலாம். நம்ம முன்னாடி வசனத்தில் நம்ம பார்க்குறோம், என்ன சொல்கிறாரு, ஒரு சில பேர் ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்கிறாங்க. ஆண்டவர் யாரெல்லாம் விசுவாசம் வைத்தார்களோ அவர்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறார். ஆமென். எப்பா நீ என்னை விசுவாசிட்டியா, வெரி குட், நீ அடுத்தபடியாக என்ன மாறணும், நீ எனக்கு சீஷனாக மாற வேண்டும், நீ என்னை நீ ஃபாலோ பண்ணுறியா, வெரி குட், ஆனால் நீ உன்னோட பாவத்திலிருந்து விடுதலை ஆக வேண்டும். ஏன்னா இயேசு கிறிஸ்து ரொம்ப ப்ரிசைஸ்டாக இருந்த ஒரு மக்கள் தான். ஆண்டவர் அதாவது ஒரு ஐயா சொன்னார், நான் என்னுடைய அவர் ஒரு பாஸ்டர் மீட்டிங்கில் நான் மக்களை பிரியப்படுத்த நான் மக்களுக்காக பேசி 1000 பேர் என் சபையில் இருக்கிறத விட கர்த்தருக்காக உண்மையுள்ள பக்தியுள்ள விசுவாசம் 100 பேர் இருந்தாலும் போதும், நான் பரலோகத்துக்கு போகும்போது அந்த 100 பேரோட நான் நிச்சயமாக நான் என்ன பண்ணுவேன், கொண்டு செல்ல எனக்கு நிச்சயம் வேண்டும். 1000 பேர் சபையில் இருந்து அது 900 பேர் இங்கே எனக்கு, அதாவது அவங்க பாவம் செய்துட்டு ஏன்னு சொன்னால் அவர் சத்தியத்தை கடிந்து உபதேசிக்கிற ஒரு போதகராக இருந்தார். அப்போ ஆண்டவரும் அதை தான் எதிர்பார்க்குறாப்பா, நீங்களை விசுவாசிக்கிறீங்களா வாங்க, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறோம், நீங்கள் இப்போ உங்கள் பாவத்திலிருந்து விடுதலை ஆக வேண்டும் என்று கர்த்தர் முதலாவது விரும்புகிறார். அதற்கு ஆண்டவர் சொல்றார், மகனே உங்களை நீங்களே விடுதலை ஆக்கி கொள்ள முடியாது, ஆனால் உங்கள் குமாரன் விடுதலை ஆக்கினால்தான் நீங்கள் அதிலிருந்து பூரண விடுதலை ஆக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் கூட அநேக பேர் நமக்கு தெரிந்தவர்கள் தீய பழக்கத்தில் அடிமையாக இருக்கலாம்.
அவர்கள் என்ன பண்ணுறாங்க, நான் விட்டுறேன் அவங்க என்ன சொல்கிறாங்க, விடலான்னு தான் நினைக்கிறேன், ஆமே என்னால் விட முடியல. கண்டிப்பாக சொல்ல விடவே முடியாது. ஆமேன். அதுக்கு தான் குமாரனின் பலமிடம் இயேசுவின் நாமம், அது வல்லமையுள்ள நாமம், அது பாவங்களை போக்கும், அது சாபங்களை நீக்குகிற நாமமாக இருக்கிறது. ஆமேன். இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கினால்தான் ஒரு மனுஷனுக்கு அது மெய்யான விடுதலையாக இருக்கிறது. ஆமேன். நமக்கு உண்மையான நடந்த ஒரு சம்பவம், அவர் வந்து அந்த குடிப்பழக்கத்தை பயங்கரமாக அடிமையாக இருந்திருக்கிறார். இதனால் அவருக்கும் அவருடைய மனைவிகளுக்கும் அடிக்கடி பிரச்சனை. இவரும் எத்தனையோ முறை, நான் தான் சொல்கிறேன், டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாரு, இந்த கிறிஸ்மஸ்லேருந்து நான் என்ன பண்ணுவேன், குடிக்க மாட்டேன், இந்த நியூ இயர்லேருந்து, இந்த பிறந்த நாள்லேருந்து எத்தனையோ டிசிஷன் எடுக்கிறாரு. அவரும் எடுக்க முடியல. மாம்சம் திரும்ப என்ன பண்ண பாவத்துக்கு வந்தார். இதுபோல் பிரச்சனைகள் வந்து என்ன பண்ணாங்க, மனைவிகள் அடிக்கடி பிரிஞ்சு போகிறாங்க. ஒரு நாள் வந்து கடைசியாக திரும்ப அவர் ஒயின் ஷாப் வந்துடுறாரு. அவங்களோட பிரச்சனைகள்லாம் மனைவி பிரிஞ்சு போகிறாங்க. ஆண்டவரே அவருக்கே புரியுது, ஐயோ என்னால் முடியல, இதெல்லாம் என்ன பண்ணுறான் அதனால் என்ன பண்ணுறாதுங்களாம், அந்த ஒயின் ஷாப்பில் இருந்து முழங்கால் படிட்டு ஜெபித்தாராம், கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இந்த பாவத்தை என்னால் விட முடியலப்பா, நீங்கள் தான் உதவி செய்யணும் என்று ஆண்டவர் கரங்களை ஜெபித்த போது கர்த்தர்களுக்கு அந்த தினம் ஒரு விடுதலையை கொடுத்தாராம். ஆமென். அன்றைய தினத்திலிருந்து இன்றைய வரைக்கும் அந்த பாவ சிந்தனைகளை வராமல் தேவன் அவருக்கு ஒரு பூர்ண விடுதலை இருக்கிறார். ஆமென். அப்போ நாம் கூட நிறைய பேர் நம்ம முன்னாடி சொல்லலாம், நீங்கள் ஆமென். ஏனென்றால் பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். பிசாசு ஒரு சில பேரை வந்து வஞ்சகமாக அவன் சிந்தனைங்க, நீ சர்ச்சுக்குன்னா என்ன பண்ணிவிடு, பாவத்தெல்லாம் விட்டுட்டு அப்புறமா போயிடு. ஒரு சிலர் அப்படி சொல்லாங்க, பிரதர் நான் ரொம்ப பாவம் செய்கிறேன், எனக்கு பாவம் செஞ்சுட்டு சர்ச்சுக்கு வர பிடிக்கல. ஐயோ உங்களை போல் நம்ம போல் பாவம் செய்தவர்களை விடுதலையாக தான் தேவாலயம் இருக்குது. ஆமேன். ஏதாவது ஒரு சின்ன ஒரு காயம்பட்ட ஒரு ஆக்சிடென்ட் நபரை குடிச்சு வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொன்னால், இல்லைங்க நான் காயெல்லாம் சரியாயிட்டோம், அப்புறம் நான் மருத்துவமனைக்கு போகிறேன்னு சொன்னால் அந்த வார்த்தையில் அர்த்தம் இருக்கா? ஐயோ இல்லைங்க, டாக்டரும் எதுக்காக இருக்கா, மருத்துவமனை எதுக்கு, உங்களை அந்த காயங்களை கட்டி சுகப்படுத்துவதற்காக டாக்டர். அதுபோல் போதகர்களும் சபையும் விசுவாசிகளும் பாவத்தில் இருக்க ஒரு மனிதனை விடுதலை ஆக்க தான் இயேசு நாம் இந்த தேவாலயத்தில் ஆண்டு ஸ்தாபிச்சுக்கிறார். ஆமீன். அவருடைய நிறுவனம், அவருடைய பிரான்ச்சு தான் இது. ஏனென்றால் நம்மளுடைய அந்த குமாரன் விடுதலை ஆக்கினால்தான் ஒரு மெய்யான விடுதலை சகமும். ஆமேன். அதனால் பாவத்தில் இருக்கிறவங்க ஏதோ ஒரு குற்ற உணவில் பிசாசனை பிடிப்பதற்கல்ல, நாம் தைரியமாய் அவருடைய கிருபாசனத்துக்கு வரும்போது நாம் இரக்கத்தை பெற்று ஆண்டோட சமூகத்தில் நாம் கிட்டி இருக்கிறோம். ஆமேன். அடுத்த பகுதி நம்ம பார்க்கலாம். 37ஆம் வசனத்தில் 47 வரைக்கும் நம்ம படிக்கலாம். அதில் ஆண்டவர் ஒரு ஆவிக்குரிய காரியத்தை சொல்லுகிறார். என்ன எப்பா, ஒருவேளை நீ வசனத்தை கேட்டால் தேவ அன்புல நிலைச்சிருக்கு, ஒருவேளை நீ வசனத்தை கேட்க மனதே இல்லைனா அது ஒரு ஆபத்தான சூழ்நிலை. பிசாசு உங்களை வஞ்சித்திருக்கிறான். ஆமே. பிசாசு உங்களை என்ன பண்ணுறான், மனதை மயக்கி அந்த சத்தியத்தை கேட்கக்கூடாதபடிக்கு ஒரு சில பேர் என்ன பண்ணுறான், வஞ்சித்திருக்கிறான் என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் இன்றைக்கும் உலகத்தில் பல கூட்டமான ஜனங்கள் பிசாசுக்கும் வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறார்கள். நமக்கு சபைக்கு வந்திருந்த ஒரு நபர் இப்போது அவர் மெசேஜ் பண்ணுறாரு, நாங்கள்லாம் அந்த லூசிஃபர் இனத்தை நாங்கள் சேர்ந்துருக்கேன், நாங்கள் அந்த குழுவை சேர்ந்துருக்கோம், அந்த வீடியோவை பாருங்கன்னு எனக்கே அனுப்புகிறார். இப்போது ஏன்னு சொல்ல என்ன, அப்புறமா நான் விசாரித்து பார்த்தா இல்லை, அவர் என்ன பண்ணுறார், சோசியல் மீடியாவில் ஏதோ ஒரு லிங்க் வந்து அதில் அது இணைக்கப்பட்டு அவங்க போல்டாகவே சொல்கிறாங்க, இது அமெரிக்க தேசத்துலேயும் பல விதமான பெரிய தேசங்களும் பப்ளிக்காக சொல்லப்படுகிறது, நாங்கள் பிசாசின் கூட்டம் என்று சொல்லுகிற ஒரு திருசபையே உள்ளது. ஏன் அப்போ அவர்கள் என்ன, நீ சத்தியம்தான், நீ இயேசு தான், நீ கடவுள் தான், ஆனாலும் நாங்கள் பிசாசின் கூட்டத்தை தான் சேர்ந்தவர்கள் என்று சொல்லுகிறோம். அவர்கள் என்ன பண்ணுறா, பிசாசுத்து வஞ்சித்து வைத்திருக்கிறான். ஆமேன். அப்படியாப்பட்ட கூட்டத்திலும் இன்னைக்கு இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டோட கிருபை, ஆண்டோட ஸ்லாக்கியம் நாம் தேவனால் உண்டாயிருந்து ஆண்டோட வசனத்துக்கு செவி கொடுக்க தேவன் நம்மளை விசேஷித்தமாக வைத்திருக்கிறார். ஆமேன். அப்போ நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும், அப்போது இந்த கூட்டத்தார் எந்த இனத்தை சேர்ந்தவர்கள் அவர்களும் ஒருவேளை என்ன பண்ணுறோம், ஏனென்றால் அவங்க சத்தியத்தை கேட்க மனதில்லாதவர்களுக்கு போய் நம்ம சத்தியத்தை சொன்னால் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் தான் சொன்னார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க கர்த்தரை அபிஷேகம் பண்ணார். யார் ஒரு சிறுமைப்படுறானோ அவருக்குள்ள தான் சத்தியங்கள் என்ன பண்ணோம் போகும். அடுத்தபடியாக கடைசி பகுதி நான் படிக்க டைம் இல்லை, நான் சொல்லிடுறேன். இதில் பார்த்திங்கன்னா கடைசியாக ஒரு தலைப்பு என்ன பார்த்திங்கன்னா, அதாவது இயேசு முற்பிதாக்களை காட்டிலும் பெரியவர். ஏன் சொல்கிறேன்னா, இவங்களுக்கு முற்பிதாக்களை காட்டியே ஒரு காரியத்தை சொல்கிறாங்க, எங்கள் ஆபிரகாம் இப்படி பெரியவர், மோசே இதை செய்வர் என்று. ஆனால் இவர்கள் உண்டாகிறதுக்கு முன்பாகவே நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் வானத்தில் இருந்து அவர் என்ன பண்ணுகிறார், சகலத்தையும் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா இந்த நீங்கள் பின்வரும் வசனங்களை பார்த்துனா இவர்கள் என்ன பண்ண, ஆபிரகாமை தான் பெரிதாக பேசி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் ஆபிரகாம் என்ன சொன்னார்,
ஆண்டவர் வாக்கு தத்துவம், உன்னை விசுவாசிக்க உன்னை சந்தேகம் என்ன பண்ண வானச்ச நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன் என்று யாரை குறித்து சொன்னார்? நம்ம கிறிஸ்தவர்களை குறித்து தான் ஆண்டவர் சொன்னார். ஏன்னா இன்னைக்கு ஆபிரகாம் சந்ததி கிறிஸ்தவர்களாக ஆவிக்குரிய ஜனங்களாக உலகம் முழுவதும் ஆண்டவரையே நான் பின்பற்ற நட்சத்திரங்களை போல இருக்கிறாங்களாமே. ஏனென்றால் ஆபிரகாம் தேவன் சொன்னதை அப்படியே கேட்டு விசுவாசித்தான், தேவனுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான். ஆனால் இவர்கள் என்ன பண்ணல, அந்த சத்தியத்தை கேட்க கூட மனதெல்லாம் இருக்கிறார்கள். இவருடைய சூழ்நிலை என்ன, அது மிகவும் ஒரு ஆபத்து நிறைந்ததாக இருக்குது. ஆமேன். இன்றைக்கி இந்த கடைசி பாட்டில் ஆண்டவர் சொல்கிறார், மகனே சத்தியத்தை கேட்டு சத்தியத்துக்குள்ளே இருங்க, சத்தியத்தை தேவனுடைய வசனங்களை நீங்கள் என்ன பட்டு கேட்டு நீங்கள் தேவனுடைய வசனத்தையே சார்ந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார். பொல்லாங்கன் இந்த கடைசி காலத்தில் இந்த கள்ள உபதேசங்கள் பெருகிற காலத்தில் நாம் கர்த்தரை பற்றி கொண்டு கர்த்தருடைய வசனத்தை சார்ந்திருந்து நாம் கர்த்தரிடத்தில் நெருங்குவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன். எழுந்த ஒரு பாடலை பாடி நான் தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துவோம். ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே நீரே என் தஞ்சம் தகப்பனப்பா, நீரே என் கோட்டை, நான் உம்மை நம்புவேன் தகப்பனப்பா. நீரே எங்கள் வாழ்க்கையில் உங்களை நம்புகிறோம் தகப்பனப்பா. நாங்கள் தகப்பனே, நாங்கள் உம்மை நம்புகிறோம் தகப்பனே. ஆண்டவரே உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனப்பா. இந்த உலகத்தில் எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்தில் பல பேர் உங்களை விசுவாசிக்கல தகப்பனப்பா. பல பேர் இன்னும் ஆண்டவரே தகப்பனே சத்தியத்துக்கு விரோதமாக இருக்கிற நாங்கள் உங்களை விசுவாசிக்கிற தகப்பனே. நீரே எங்களுக்கு எல்லாமா இருக்கிறீர் என்று ஆண்டு சமூகத்தை பார்த்து சொல்லுவோம். ஆண்டவரே நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் அரண் என்று ஆண்டவரை நோக்கி நம்பி பாடுத பாடலை பாடி நியமத்தை நாம் தேவை எழுதலாம். நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் இரட்சகர், நீரே ராஜா, நீரே சொல்லமாப்பா. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் இரட்சகர், நீரே ராஜா, நீரே ராஜா. நான் உம்மை தேடுவே நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பே வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பே. இயேசுவே இயேசுவே இயேசுவே. அப்பா பிதாவே, இது இந்த வேலையில் கூட தகப்பனே, இங்கே கூட நீங்கள் பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோமாப்பா. இப்பொழுது மடியலை மறைத்து நீர் வெளிப்படுங்க. சுயமாய் ஒன்று நான் பேசாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் என் வாயோடு இருந்து நீங்கள் பேசுங்க. இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். யோவான் 8:38 நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்லுகிறேன், நீங்களும் உங்கள் பிதாவினிடத்தில் கண்டதையே செய்கிறீர்கள் என்றார். 47 தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான், நீங்களும் தேவனால் இராதபடியினால் செவி கொடாமல் இருக்கிறீர்கள் என்றார். இந்த இடத்தில் பார்க்கிறோம், பரிசேயருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையே வாக்குவாதம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் அவர்களை பார்த்து கேள்வி கேட்கிறார். நான் என் பிதாவினிடத்தில் கண்டதையே நான் சொல்லுகிறேன், நீங்களோ உங்கள் பிதாவினிடத்தில் கண்டதையே செய்கிறீர்கள் என்று. நம்மையும் பார்த்து தேவன் இந்த நாளில் கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கிறார். நாம் பிதாவின் சித்தத்தை செய்கிறோமா? இல்லை நாம் பிதாவின் இருதயத்தை அறியாது இருக்கிறோமா? இல்லை பரிசேயரை போற எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லி மற்றவர்களை குற்றப்படுத்தி கொண்டு இருக்கிறோமா?
இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். நாம் தேவனை அறியும் போதுதான் அவரை பற்றி நாம் சொல்ல முடியும். பிதாவின் சித்தம் என்னது என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கும் நாம் அவரிடத்தில் கேட்கலாம். அவர் வழியை நமக்கு போதித்து அருளும்படியாக நாம் ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பி நாம் ஆண்டவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கலாமா? இதுவரை எல்லாம் தெரிஞ்சோன்று நினைத்து நாம் வாழ்ந்திருந்தா இந்த நாட்களில் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்டு நம் மனம் திரும்பலாமா? பிதாவே, உங்கள் சித்தத்தை அறியும்படி, இதோ குமாரனை அறியும்படியும் அறியவும், பரிசுத்த ஆவியானவரை அறியவும் எங்களுக்கு போதித்தருளும் என்று இந்த வேலையில் ஆண்டவர்கிட்ட நம்ம விட்டு கொடுத்து நாம் ஜெபிக்கலாமா? நாள் முழுதும் நான் உம்மை சேவிப்பே, வாழ்நாளெல்லாம் எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பே. இயேசுவே இயேசுவே, நான் உம்மை தேடுவே, நாள் முழுதும் நான் உம்மை தேவிப்பே, வாழ்நாளெல்லாம் எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். ஆவியானவரே, எங்கள் மத்தியில நீர் அசைவாடுங்கப்பா, நீங்க அசைவாடுங்கப்பா. இதோ கர்த்தாவே, பிதாவை அறிகிற அறிவை எங்களுக்கு தாங்கப்பா, குமாரனை அறிகிற அறிவை எங்களுக்கு தாங்கப்பா, பரிசுத்த ஆவியானவரே உண்மை அறிகிற அறிவை எங்களுக்கு தாங்கப்பா. இதோ நீங்க திருத்துவ தேவனா அப்பா, நீங்க இருப்பதை நாங்க அறியக்கூடிய அந்த அறிவை எங்களுக்கு தாங்கப்பா. உண்மை உணர்ந்து நாங்க அப்பா செயல்படக்கூடிய அந்த கிருபையை நீங்க எங்களுக்கு தரப்போற கிருபைக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, இப்பொழுது எங்க கூட நீங்க இடைப்பட போற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓரி பரபா ஷதரா கரபா கரபரபரபா ஷதரி கரபா கரபரபரபரபரபரபா ஓரி பரபா ஷதரி கரபா கரபரபரபரபரபரபரபா. அக்னி மயமா எங்கள் மத்தியில நீர் அசைவாடி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ அப்பா, இன்னும் வரும் காலங்களிலும் கர்த்தாவே உம்முடைய சுவிசேஷத்தை எடுத்து செல்கிறவர்களாக இதோ கர்த்தாவே எங்களை எடுத்து வல்லமையா நீங்க பயன்படுத்துங்க. உங்க கரத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம், மாத்திரம் உயர்த்துகிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். இப்பொழுது ஒரு தீர்க்க தரிசன செயல் நாம் செய்யலாம். நம்ம செவிகளில் நம்ம கைகளை வைத்து கொள்ளலாம். இந்த 47வது வசனத்தை சொல்லும் போது நீங்களும் சொல்லுங்க. தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். ஆமேன். இப்பொழுதும் அப்பா பிதாவே, நாங்கள் உம்முடையவர்களா இருக்கிறோம் அப்பா. நம்ம சொல்லலாமா? அப்பா, நாங்கள் உம்முடையவர்களா இருக்கிறோம் தகப்பனே. உங்க வசனத்துக்கு செவி சாய்த்து அதன்படி நடக்கிறவர்களாக அப்பா எங்க ஒவ்வொருவரையும் நீர் வைத்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறார் என்று. இருளில் நடக்கிறவர்கள் அவரை விசுவாசிக்கும் பொழுது அவருடைய ஒளியினிடத்திற்கு வருவார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த நாளில கூட இந்த வசனங்கள் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. நாமும் எப்படிப்பட்ட பாவ அடிமைத்தனத்தில்
மரணத்தின் என்ற இருளில் இருந்து நாம் கட்டப்பட்டிருந்தோமோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து அவருடைய ஒளியினிடத்திற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாளில கூட நம்முடைய சபையில FGVBS என்ற அந்த சிறுவர் ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஊழியத்தின் மூலமாக அநேக சிறு பிள்ளைகள் தொடப்பட வேண்டும். அவர்கள் மூலமாக அவருடைய பெற்றோர்கள், அவருடைய இனவன ஜந்துக்கள், அவருடைய உறவினர்கள் யாவரும் அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அவர்களும் இயேசு கிறிஸ்து என்னும் மையான ஒளியினிடத்திற்கு வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூட நாம் முன்பதாக கடந்து வந்து நாம் ஒருமனப்பட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். அது மாத்திரமல்ல, இந்த வேளையில கூட நம்முடைய உற்றார் உறவினர்கள், ஏன் நண்பர்கள் குழுல கூட யார் யாரெல்லாம் இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதபடி இருக்கிறார்களோ அவர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ஒளியினிடத்திற்கு வர வேண்டும் என்று இந்த வேளையில கூட நாம் அர்ப்பணித்து நாம் ஜெபிக்க போகிறோம். தேவன் இயேசுவே ராஜா, இயேசுவே மீட்பர், மீட்பர், இயேசுவே, இயேசுவே, இயேசு ராஜா, இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. அப்பா பிதாவே, இந்த வேளையில கூட ஆண்டவரே நாங்கள் எத்தனையோ பாவ இருள அடிமைப்பட்டு கிடந்த எங்களை ஆண்டவரே அப்பா நீர் ரட்சித்து அப்பா உம்முடைய ஒளியினத்திற்கு அழைத்தது போல இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா எங்கள் சபையில நடந்து கொண்டிருக்கிற இந்த FGVBS என்ற சிறுவர் ஊழியத்திற்காக நாங்கள் ஒருமனப்படுகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த ஊழியத்தின் மூலம் அப்பா கட்டப்பட்டிருக்கிற அநேகர் விடுதலை ஆகும்படியாக, அநேகர் இருளில் இருந்து உம்முடைய ஒளியினத்திற்கு வரும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இப்பொழுது ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் தொடப்பட வேண்டி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா உம்முடைய வல்லமையினாலும் உம்முடைய அபிஷேகத்தினாலும் அப்பா ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் ஆண்டவரே உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க கூடியவர்களாக ஆண்டவரே உம்முடைய ஒளியின் பிள்ளைகளாக மாறும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா அந்த பிள்ளைகள் மூலமாக அவர்கள் பெற்றோர்களும் அவர்கள் உறவினர்களும் ஆண்டவரே எந்த அந்தகார சங்கிலியினால கட்டப்பட்டிருக்கிறார்களோ அந்த இருளில் இருந்து அவர்கள் விடுதலையாக்கப்படுவார்களாக. அப்பா உம்முடைய ஒளியினிடத்திற்கு அவர்கள் கடந்து வருவார்களாக ஆண்டவரே. அப்பா இப்பொழுது இந்த ஊழியத்தை நீர் ஆசீர்வதிங்க அப்பா. அப்பா சிறு பிள்ளைகள் மத்தியில் நடக்கின்ற இந்த ஊழியத்தின் மூலமாக அப்பா அநேக கட்டப்பட்ட அப்பா காயப்பட்டு கிடைக்கிற இருளி என்ற பாவத்துல இருக்கிற அப்பா அந்த ஜனங்களை நீர் மீட்டெடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இப்பொழுதும் கூட அப்பா நாங்கள் எந்தெந்த இடங்கள்ல அப்பா நாங்கள் இருளில இருந்தோம் என்று நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே அப்பா உம்முடைய ஒளியினத்திற்கு எங்களை அழைத்து வந்தது அப்பா. இப்பொழுது நாங்கள் ஒருமனப்பட்டு எங்கள் தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் தேசத்தை உம்முடைய ஒளியினத்திற்கு நீர் கொண்டு வருவீராகப்பா. அப்பா எங்கள் தேசத்துல காணப்படுகிற எல்லா இருளின் அந்தகாரத்தையும் இயேசுவின் நாமத்தினால அப்பா நீ தகர்த்தெறிய போகிற கிருபைக்காக உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய ஒளியினிடத்திற்கு அப்பா என் ஜனங்கள் கடந்து வரட்டும் ஆண்டவரே. எல்லா ஜாதியினர் ஜனங்கள் ஆண்டவரே என் தேசத்தில் இருக்கிற எல்லா ஜாதி ஜனங்களும் இயேசு என்ற நாமத்தை அறிந்தவர்களாக மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா எந்தெந்த இடங்களை இயேசு என்ற நாமத்தை கூட அறியாதபடி இருளின் அதிகாரத்துல கட்டப்பட்டிருக்கிறார்களோ அப்பா ஒரு விசையாக அப்பா அந்த ஜனங்களை நீர் விடுதலை செய்வீராகப்பா. உம்முடைய ஒளியினிடத்திற்கு நீர் கடந்து வரும்படியாக என் தேவாதி தேவனே அப்பா உம்முடைய சுவிசேஷம் என்ற ஒளி ஆண்டவரே அந்த இடங்கள்ல பிரஸ்தாபப்படும்படியாக என் தேவனாகிய கர்த்தாவின் நீர் கிருபை பாராட்டுவீராகப்பா.
இப்பொழுதும் ஆண்டவரே என் தேசத்தை அப்பா உம்முடைய ஒளிநத்திற்கு நீர் கொண்டு வந்த கிருபைக்காக உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா என் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் ஒவ்வொருவரையும் அப்பா அவர்கள் கட்டப்பட்டிருக்கிற இருளின் அதிகாரத்திலிருந்து உம்முடைய ஒளிநத்திற்கு நீர் அழைத்து வந்ததற்காக உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நீரே உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷம் எங்கள் பூமி எங்கும் பிரஸ்தாபப்படட்டும் ஆண்டவரே. அப்போ ஒவ்வொரு ஜனங்களும் உம்முடைய ஒளியினிடத்தில் கடந்து வருவார்களாக. நீர் அப்படி செய்த கிருபைக்காக உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே மெய்யான ஒளியாக இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிற நாம் அனைவரும் ஒளியின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமென். ஷாலோம். ஆமென். ஹல்லேலூயா. நாம் ஆண்டவருடைய இந்த உலகம் இந்திய தேசம் இன்னைக்கும் இருளில் தான் இருக்கிறது. ஆமென். எத்தனையோ விதமான இன்னும் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இருக்கிறார்கள். இன்னும் எத்தனையோ கூடி ஜனங்கள் பாவத்தில் இருக்கிறார்கள். எத்தனை திருச்சபைகள் கூட இன்னும் பழக இருந்திருக்குது. நாம் ஆண்டவரிடத்தில் அந்த ஒளியை நாம் கேட்கணும். ஆண்டவரே நீர் அன்றைக்கு ஒளியாக இருந்த தேவன் இன்றைக்கு என்ன பண்ணும், ஒளியாக இருக்க வேண்டும்னு ஆண்டவர் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். நாம் கேட்போம். ஏனென்றால் நம்ம சாட்சிகள் தெரியும். ஜான் நாக்ஸ் என்ற ஒரு ஊழியக்காரன் ஸ்காட்லாந்து தேசத்தில் மிக பெரியதான பாவம் விபச்சார காரியங்கள் குடி அதை பழையதான தேசமே கரைப்பட்டிருந்துதான். அவர் ஒன்று தான் ஜெபித்தார், ஆண்டவரே ஸ்காட்லாந்து எனக்கு தாரும் இல்லை, என்னை நான் மரித்து போகிறேன். நம்ம ஏன் ஆண்டவரே என் தேசம் இருளில் இருக்குதுப்பா, என் தேசத்தை என்னை வெளிச்சத்தை கொண்டு வாங்க சொல்லிட்டு அந்த ஒரு மனிதனுடைய அந்த ஜெபம் அந்த தேசத்தை அசைத்தது. ஆமென். பாவத்தில் இருக்கிற ஜனங்கள் ஓடி வந்து அழுது பாவத்தை அறிக்கை செய்து, ஆண்டவரே அவன் செய்த பாவத்தை மன்னித்திட கதறி அழுதார்களாம். அநேக விபச்சார விடுதிகள் மூடப்பட்டது. அநேக அந்த பார்கள் மூடப்பட்டு தேசம் முழுவதும் தேவனை பரிசுத்தப்படுத்தி தேவன் அந்த ஜீவ ஒளியை அனைத்து ஜனங்களை கண்டடைய ஆண்டது. ஆமென். இன்னைக்கு நாம் திறப்பில் என்று ஜெபிப்போமானால் நாம் இந்த தேசத்தில் இருக்கிற தேவன் இருளை அகற்றி தேவன் ஒளியாக மாற்றி அவருடைய ஜீவ ஒளி ஆண்டவர் கண்டடைய உதவி சார். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ஷாலோம் ஷாலோம் ஷாலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.